ஸோ தேவனுடைய பார்வை வேறு விதத்தில் இருக்கிறது. அவனை எல்லா நேரமும் என்னோட இணைஞ்சி அவன் இருக்கணும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. ஸோ நான் நீதிமான் என்பதை என்றைக்கு நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் இடைவிடாமல் உணர முடியும். இவன் ஒரு பாவம் பண்ணல, ஆனா இவன் பாவத்துக்கு கரையம் கொடுத்துட்டாரு. ஒரு பாவம் பண்ணல, ஆனா கரையம் கொடுத்துட்டாரு. இவன் பேருக்கே கரையம் கொடுத்திருக்காரு. எந்த பாவத்துக்கு கரையம் கொடுத்தாரு? அப்படி போயிருங்க. இவனுடைய எந்த பாவத்துக்கு கரையம் கொடுத்தாரு? செய்யாத பாவத்துக்கு. என்ன தைரியம் உங்களுக்கு? ஒருவன் உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் உங்களால் விசுவாசிக்க முடியாத ஒரு காரியத்தை நான் செய்வேன். கொடுங்க சார். பாவம் நானும், பாவம் நானும், பாவத்தை கட்டுக்கிறதே இல்லை, பாவம் நானும் இப்படி கேட்கிற பத்தியா? அதனால தான் வாயில் ஆமேன்னு என்ன செய்யாது, வராது. பாவம் நானும், பாவம் நானும், பாவம் நானும் இல்ல, பாவம் நானும் இல்ல, பிதாவும் நானும், பிதாவும் நானும், பிதாவும் நானும், பிதாவும் நானும், பிதாவும் நானும். இதுல முங்கிட்டீங்கன்னா வாயிலிருந்து தைரியமா வரும். நான் என்ன பாவம்னாலும் கண்டுக்க மாட்டாரா என்கிற வார்த்தை எப்ப தெரியுமா தைரியமா வரும்? பிதாவும் நானும் என்கிற உறவை மாத்திரமே பார்க்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை வெளியே வரும். பைபிளே ஆவியானவரே முக்கியப்படுத்துகிற அந்த வார்த்தையை ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தார். அதனாலதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை. எங்க வேணாலும் விதைக்கலாம், பலன் இருக்கு. ஆனா அந்த தேசத்துல விதைச்சீங்கன்னா 100 மடங்கு பலன் இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களிடம் எங்கள் உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. இந்த புதிய வாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றை நீர் எங்களுக்காய் முடித்திருக்கிறீர். எங்கள் இருதயங்கள் அதிலே மகிழ்ந்திருக்கிறது நன்றி சொல்லுகிறோம். உம்மை போல நாங்கள் இந்த உலகத்தை பார்க்க, உம்மை போல நாங்கள் எங்களை பார்க்க, உம்மை போல ஜனங்களை பார்க்க எங்களுக்கு உம்முடைய நல்ல ஆவியானவர் கிருபை செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். தேவனுடைய பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமைகள் நிரப்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வந்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய மகிமையிலே இருந்து ஆண்டவரை நாங்கள் எல்லாவற்றையும் நடப்பிக்க எங்கள் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சிரித்த முகத்தோடு அமர்ந்திருங்கள். விஜய் சொன்ன மாதிரி நான் லைவில் கேட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். சில லைவில் கூட பாடுறாங்க ஆன்லைனில், ஆனால் சில நேரில் கூட பாட மாட்டேன்றீங்க. ஸோ அந்த தேவனுடைய பிரசன்னத்தில் இணைக்கப்படுவதுதான் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கான இந்த ப்ரீவியஸ் ஸ்டேஜ். எப்பொழுதெல்லாம் ஒரு சத்தம் பூமிக்கு வந்ததோ அப்பொழுதெல்லாம் அது வருவதற்கு முன்பாக ஒரு மேகம் வந்தது. அந்த மேகத்தில் இருந்து சத்தம் புறப்பட்டது. ஸோ மேகம் உங்களுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சத்தம் என்ன செய்யாது, வராது. ஸ்பீக்கர்லேருந்து வர சத்தம் இல்லை, உள்ளே வர சத்தம். வேர்ட் ஆஃப் காடை சொல்லலை, வாய்ஸ் ஆஃப் காட். நீங்கள் எப்பொழுது சபையில் அமர்ந்திருக்கிறீர்களோ அப்பொழுது தேவனுடைய வார்த்தை பொதுவாக துணிக்கிறது. ஆனால் எப்பொழுது பிரசன்னத்தில் இணைகிறீர்களோ அப்பொழுது தேவனுடைய வார்த்தை தனிப்பட்ட முறையில் பேசுகிறது. In your case, that is what faith.
ஃபெய்த்னா என்னன்னா, இட் இஸ் நாட் அ மென்டல் அக்செப்டன்ஸ். தேவன் நல்லவர், ஆமாம் தேவன் நல்லவர், அது வந்து தட்ஸ் நாலேஜ். ஆனால் இன் மை கேஸ், அங்கே தான் ஃபெய்த் வருது. இடபிள்யூ கன்யான் சொல்கிறார், இன் மை கேஸ், என்னுடைய இந்த விஷயத்தில், என்னுடைய இந்த பிரச்சனைக்கு தேவன் தனிப்பட்ட முறையில் பேசுகிறார் அல்லவா. அது எப்போ தெரியுமா அந்த வாய்ஸ் வருது? எப்போ மேகம் வருகிறதோ உங்கள் தலைக்கு மேலே அந்த மேகம் வந்து இறங்கும். நீங்கள் அப்படியே அந்த ப்ரெசன்ஸில் அந்த கார்டு கொடுப்பா யாவே, அந்த ப்ரெசன்ஸில் நீங்கள் கனெக்ட் ஆகும்போது ஒரு மேகம் வந்து, ஒரு ஆள் பாடுங்க, கண்களை மூடி, let's be connected with the presence of the Lord. Amen. Yahweh, Amen, Yahweh, Amen, Yahweh, 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 oh Yahweh, Yahweh Rofeka. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், don't despise the worship time. ஆராதனை நேரத்தை அசட்டை செய்யாதிருங்கள். நீங்கள் ஆராதனை நேரத்தை அசட்டை செய்யும்போது செய்தியின் நேரம் அந்த அளவு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஒருவேளை எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா ஒருவேளை கொடுக்குறவர் கனெக்ட் ஆகி வந்திருக்காருன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் வழக்கமாக ரிசீவ் பண்ணுறதை விட அதிகபட்சமாக தேவனுடைய பிரசன்ஸ் உணர முடியும். ஆகவே நீங்கள் அமர்ந்திருக்கும் போது ஜஸ்ட் பி கனெக்டட் வித் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். மேகம் வரும்போது தான் என்ன வருகிறது? சத்தம் வருகிறது. அப்பொழுது அந்த மேகத்திலிருந்து ஒரு சப்தம் புறப்பட்டு, ஹவுரா பாலா ஷந்துரா பாலா பதியாங்கரா மனம. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஸோ தேவனுடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பியுங்கள். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளே நான் நீதிமான் என்கிற உண்மை என்றைக்கு நமக்கு புலப்படுகிறதோ அன்றைக்கு தான் தேவனுடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் பாவிகள் இல்லை என்று சொல்லுகிற விஷயம் ஏதோ வந்து எக்ஸ்ட்ரா பாவம் செய்கிறதுக்கான லைசன்ஸ் இல்லை. டு என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட், மேன்மையான நோக்கத்தோடு தான் அது பிரசங்கிக்கப்படுகிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் நீதிமான்கள் சொல்லும்போது பாவம் செய்கிற ஒருத்தர் திரும்ப பாவம் செய்வார்னா, அவர் ஏதோ ஒரு படம் பார்க்குறதுன்னு வச்சுக்காங்களேன். பாவம் ஒரு படம் வந்து எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது ஒரு வருஷத்தில்? ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுமா? மாதத்துக்கு ஒரு படம் பார்ப்பீங்களா? மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் படம் பார்க்குறதுக்காக நீங்கள் நீதிமான் பிரசங்கிக்கப்படலை. 30 நாளில் ஒரு நாள் நீங்கள் படம் பார்க்குறதுக்காக உங்களுக்கு நீதிமான் பிரசங்கிக்கப்படலை. நினைக்கிறாங்க அப்படி. மீதி 29 நாளும் தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருக்க முடியும் என்பதற்காக நீங்கள் நீதிமான் என்று பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் அவனுக்கு என்ன பண்ணலாம்? அந்த 30வது நாள்லேயே இருக்குது. அந்த 30வது நாள் பாவஞ்சிருக்கா 29 நாள் இதை பேசுகிறாங்க போல. இல்லை, 29 நாள் கடவுளோடு இணைந்து இருப்பதற்காக அது உங்களுக்கு பேசப்படுகிறது. இந்த 29வது நாள் 30வது நாள் என்ன செய்கிறது? மாற்றுகிறது. ஸோ தேவனுடைய பார்வை வேறு விதத்தில் இருக்கிறது. அவனை எல்லா நேரமும் என்னோட இணைஞ்சி அவன் இருக்கணும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. ஸோ நான் நீதிமான் என்பதை என்றைக்கு நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் இடைவிடாமல் உணர முடியும். ஆமாம், குரூசிஃபிக்ஷனுடைய ஒரு மேஜர் பிளெஸிங் வந்து என்னன்னா வந்து பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஸோ பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் வேர்ட் ஆஃப் காட் இஸ் இன்செப்பரபிள். இரண்டும் பிரிக்கப்பட முடியாதவைகள். என்றைக்கு மனிதன் பிரசன்ஸை மிஸ் பண்ணிட்டு வெறும் வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கு வார்த்தை மூளைக்கு செல்கிறது. அது எதுக்கு பயன்படுது? குற்றப்படுத்துவதற்கு, மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு, இதுக்கு மட்டுமே யூஸ் ஆகிடுது. என்னைக்கு ப்ரெசன்ஸோட வேர்டு கேட்குறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையே அது மாறுது. கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஹல்லேலூயா. ஸோ வேர்ட் ஆஃப் காட் வந்து ரைஸ்னா அரிசினா, ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் வந்து என்ன செய்யுது? அது பாயில்டு ரைஸை என்ன செய்யுது? மாற்றுது. ஆமாம். ஸோ ஆகவே நீ கேட்கிற செய்திகள் தான் இன் யுவர் கேஸ். ஆமென் சொல்லுங்க. இன் மை கேஸ். கையத்து
ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸோ விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். நம்ம நினைக்கிறோம் விசுவாசம் வார்த்தையை கேட்க கேட்க வரும்னு. அது ஓரளவு உண்மைதான். ஆனால் ஆவியானவர் ஒரு விஷயம் சொன்னார், ஃபெய்த் கமத் பை ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கு. ஆனால் அது பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தை அல்லது வேதத்தை வாசிக்கும் போது கேட்குறோம்ல வார்த்தை, அது அல்ல. அந்த வார்த்தையை கேட்கறதுனால வர்ற விசுவாசம் அல்ல. நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்றார் பாருங்க. யூ அண்ட் மீ, யூ அண்ட் மீ, த வாய்ஸ் ஆஃப் காட். தேவன் அந்த பிரசன்ஸ் இறங்கும் போது அப்படியே உள்ள வந்து, நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை வரப்பண்ணினேன், உன் வழி வாய்க்கும் அப்படி சொல்லுவார் பாருங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா அப்படி சொல்லுவார் பாருங்க. இட்ஸ் 1 to 1. இந்த வாய்ஸ் ஆஃப் காட் தான் அதை கேட்குறப்ப உங்கள் ஃபெய்த் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபெய்த் கமத் பை த வாய்ஸ் ஆஃப் காட் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ 1 to 1 வேர்டு இருக்கு பாருங்க. கடவுள் உங்களுக்கு சுந்தரி அப்படின்னு பேசுகிறாரு, நீ கொஞ்சம் எந்திரி, படுக்கையை விட்டு எந்திரி அப்படின்னு பேசுகிறாரு பாருங்க. அதுதான் 1 to 1. உங்களுக்குள்ள அந்த சத்தம் கேட்கும். அது உங்கள் விசுவாசத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்டிடும். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே என் விசுவாசத்தை காப்பாற்றிக்காங்க, என் விசுவாசத்தை காப்பாற்றிக்காங்க, நீ ஜோம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் விசுவாசத்தை காப்பாற்றல, விசுவாசம் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமானது, பி கனெக்டட் வித் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஆமாம், காட்லி மைண்டட், இல்லாட்டி வந்து காட் கைண்ட் ஆஃப் மைண்டு, காட் கனெக்டட் ஹார்ட். இதுதான் இன்று ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. க்ரூசிஃபிக்ஷன் செஞ்ச முதல் வேலை உங்களை பிதாவோட கனெக்ட் பண்ணுச்சு. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போ எது தடையாக இருந்துச்சு? சின்ன தடையாக இருந்துச்சு. அந்த சின்ன அடித்து தகர்த்துட்டு உங்களை அவரோட இணைச்சிருச்சு. இனிமேல் சின்ன எண்ணமற்று போகும், போவதாக கூட இல்லை. ஆனால் இனி உங்கள் பாவங்களை நான் நினைவு கூறுவது இல்லை. நினைவு கூறுவது இல்லை. ஃபியூச்சர் டென்ஸா, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸா சொல்லுங்க. இனி உங்கள் பாவங்களை நினைவு கூறுவதில்லை. இனி அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஹியர் ஆஃப்டர். ஹியர் ஆஃப்டர் நான் வந்து என்ன சொல்ல, ஆமாம், உன் லைஃப்பில் பாவம்னு ஒன்று நான் யோசிக்காமலே இருப்பேன் அப்படின்றது தான். ஆமாம், கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போ ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு வந்து எத்தனை வயசு? ஒரு 5 வயசு இருக்குது. நல்ல கவனிங்க. நிறைய பேர் இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்துக்கும் மன்னிச்சிட்டார், மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நீ வாப்பா, இவன் இருக்கிறான், இவனுடைய சரி பண்ணி உட்கார். இவனுக்கு இப்போ இவன் 10th படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இவனுக்கு வயசு வந்து 10ன்னு வச்சுக்குவோம் பேச்சுக்கு. எத்தனை வயசு இவனுக்கு? 10. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இவனுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே கரையம் கொடுத்துட்டாரா இல்லையா? இவனுக்கு 5 வயசுனே வச்சுக்குவோம். இவன் பாவத்தை கரையம் கொடுத்துட்டாரா இல்லையா? எத்தனை பேர் கொடுத்துட்டாரு நீங்கள் ஆமேன்னு சொல்லுங்கள். நல்லா கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், கொடுக்கலன்றவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், அவ்வளோ தைரியம்லாம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவரை பகச்சுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. மனசுக்குள்ளே இருக்கு, ஆனால் வெளியே ஒரு சில என்ன செல்லில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பெரிய தாதாவனால. என் அன்புக்குரியவர்களே, கடவுளை பயக்க முடியாதுன்னே நிறைய பேர் அமைதியாக இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம் சொல்லிட்டு மனசார சொல்கிறதில்ல. இப்போ இவன் 5 வயசு, இவனுடைய பாவங்களுக்கெல்லாம் வந்து தேவன் கரையம் கொடுத்துட்டாரு. இப்போ நான் கேட்குறேன், என்ன பாவம் பண்ணா? இவன் ஒரு பாவம் பண்ணல, ஆனால் இவன் பாவத்துக்கு கரையம் கொடுத்துட்டாரு. ஒரு பாவம் பண்ணல, ஆனால் கரையம் கொடுத்துட்டாரு. இவன் பேருக்கே கரையம் கொடுத்துருக்காரு. எந்த பாவத்துக்கு கரையம் கொடுத்தாரு? அப்படி போயிருங்க. இவனுடைய எந்த பாவத்துக்கு கரையம் கொடுத்தாரு? செய்யாத பாவத்துக்கா?
என்ன தைரியம் உங்களுக்கு? ஒருவன் உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் உங்களால் விசுவாசிக்க முடியாத ஒரு காரியத்தை நான் செய்வேன். கொடுங்க சார். ஆமென், 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 ஆமென். இந்த அன்புக்கு பேர் தான் அறிவுக்கு. உன் அறிவை வச்சு நீ அதை புரிஞ்சுக்கவே முடியாது. உன் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்கிற, உன் பிள்ளை வளர்றதுக்கு முன்னாடி அட்மிஷனுக்கு ஸ்கூலில் சொல்லி வைக்கிற, உன் பிள்ளை வந்து கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி வீடு கட்டி வைக்கிற பொல்லாதவனாகிய நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா உங்களுக்கு எல்லாவற்றையும் முன்பே செய்திருப்பது அதிக. ஓகே, ஸோ நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவன் பாவங்களுக்கு, இவனை விட்டுருங்க, கை குழந்தை ஒன்று பிறந்திருக்கு, அது பாவத்தும் கொடுத்துட்டாரு. இதைத்தான் சார் நாங்கள் சொல்கிறோம், அந்த குழந்தையின் பாவத்திற்கும் இயேசு கிரயம் செலுத்தி தீர்த்தாருன்னா அது என்ன பாவம் பண்ணுச்சு? அம்மா இருக்கப்ப பாட்டில் எடுத்து பாலை குடிச்சிருச்சா? இட் இஸ் ஃபினிஷ்டு, அவ்வளோதான். கடைசியா பிறக்க போற என் பாவம் வரைக்கும் இயேசு செலுத்தி தீர்த்தார். கையத்தட்டு. ஆமென், ஆமென், ஆமென். செய்த பாவமோ செய்ய போகிற பாவமோ உங்களையும் பிதாவையும் பிரிக்க முடியாது. அவர்தான் இதை சொல்றதை எல்லாம் நீங்க வந்து அவர் கூட இருந்தே பார்க்கணும். அந்த வசனத்தை பிதாவும் நானும் ஆஹா பாவத்தை கண்டுக்கிறதே இல்லை, பிதாவும் நானும் பாவத்தை கண்டுக்கிறதே இல்லை. இப்படியே கேட்டால் நல்லா இருக்கும். பாவம் நானும் பாவத்தை கண்டுக்கிறதே இல்லை, பாவம் நானும் இப்படி கேட்குற பத்தியா? அதனால தான் வாயில் ஆமேன்னு என்ன செய்யாது, வராது. பாவம் நானும் இல்லை, பாவம் நானும் இல்லை, பிதாவும் நானும். இதுல முங்கிட்டீங்கன்னா வாயிலிருந்து தைரியமா வரும். நான் என்ன பாவம்னாலும் கண்டுக்க மாட்டாரா என்கிற வார்த்தை எப்ப தெரியுமா தைரியமா வரும்? பிதாவும் நானும் என்கிற உறவை மாத்திரமே பார்க்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை வெளியே வரும். எப்ப இந்த கார்னல் மைண்ட் என்றாங்கல, இந்த உலக சிந்தை என்னைக்கு வருதோ இந்த வார்த்தை தைரியமா வராது. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஓகே தம்பி, என் அன்புக்குரியவர்களே, இந்த நீதிகரிப்பு, இந்த சுத்திகரிப்பு, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டுக்கு வந்துருச்சுன்னா பிரசன்ஸ் ஆஃப் காடு நீங்கள் ஓட ஓட உங்களை விரட்டி அப்படியே வந்து என்ன செய்யும்? பேக்கப் கொடுத்துக்கிட்டே இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, திஸ் இஸ் வாட் த சீக்ரெட் ஆஃப் பீயிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஆமென். இட் இஸ் நாட் இன் டூயிங், இட் இஸ் இன் பீயிங். அவர் பிரசன்ஸ்லேயே இருக்கிறது. தேவன் அவனை விட்டு விலகாதே இருந்தார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும். இந்த வார்த்தையை எவனுமே பழைய ஏற்பாட்டில், ஆமாம், அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு பிரிந்தார், அவர்களை ஒப்பு கொடுத்தார், இப்பெல்லாம் வருது பாருங்க. ஆனால் இயேசு சொன்னார் சிலுவையில் வேலையை முடித்தோன்னே, இனி உலகம் முடிகிற வரைக்கும் சகல நாட்களிலும். சகல அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஜூன் மாதம் 24, இன்னைக்கு அவர் யாரு கூட தான் இருக்காரு? என் கூட தான் இருக்காரு. இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிறீங்க, உங்க கூட தான் இருக்கிறாரு. ஒருவேளை நீங்க சர்ச்சில் இல்லை, இன்னைக்கு உங்க கூட தான் இருக்கிறாரு. நம்மெல்லாம் இங்க வர்றனால அவர் நம்ம கூட இல்லை, நம்மெல்லாம் அவர் கூட இருக்கிறனால இங்க வர்றோம். ஸோ வண்டியை முன்னாடி கட்டாத, மாடை முன்னாடி கட்டு, வண்டி தானா வரும். சில எப்போ பார்த்தாலும் சின் கான்சியஸ், சின்னு அந்த சின் கான்சியஸில் இருக்கும்போது தான் என்ன நடக்குது? திடீர்னு ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா உடனே சின்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. நேற்று இந்த எலியா இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த எலியா அந்த வீட்டில் தங்கியிருக்கும் அந்த பொண்ணு பையன் செத்து போனோன்னே உடனே நம்ம சொல்லி, என் பாவத்தை நினைவுகூர வைக்கத்தக்கதாக நீங்கள் இங்கே வந்தீங்களா அப்படின்னு. எலியா சொல்கிறாரு, ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதம்மா. அவர் என்ன ரூட்டில் வர்றாரு? எனக்கு சாப்பாடு கொடுத்த இந்த அம்மாவுக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்தனால இப்போ ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யணுன்றார். இதனால் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், நீ ஊழியக்காரனை சப்போர்ட் பண்ணும்போது உங்கள் வீட்டில் சகல நன்மைக்கு எதுவும் என்ன செய்யுது? மாறுது. உடனே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறாரு. செஞ்சு முடித்த உடனே அந்த அம்மா சொல்லுது, இதனாலே நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை
தேவனுடைய வார்த்தை என்றும் நான் அறிந்து கொண்டேன். அப்போ இவ்வளோ நாளாக ஒரு ஒரு டவுட்லேருந்து இருந்திருக்கு போல நம்ம. இல்லை இவ்வளோ நாள் நம்புச்சு, இப்போ தான் ரொம்ப நம்புது. நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த வார்த்தையை நிரூபிக்கத்தக்கதாக, நான் பேசுகிற வார்த்தையை நிரூபிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்கள் இந்த நாட்களில் செய்துள்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நேற்று ஒரு வசனம் வந்து கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் எல்லோரும் யோசுவாவுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன்னுடைய கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அப்போ அந்த கணம்ன்றது என்ன தெரியுமா, அவன் பார்க்குற அந்த வேலையை வந்து ஷேர் பண்ணி கொடுக்கும்போது, அந்த ஆனர் பண்ணும்போது ஜனங்கள் கீழ்ப்படிவார்களாம். அப்போ அந்த அசோசியேட் பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்ன்னு கூட சொல்லலாம், அந்த அடிஷ்னல் பாஸ்டர்ஸ், நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் பொறுப்பாக நீ ஆனர் பண்ணப்படும் போது என்ன நடக்குதுன்னா, பீப்புள் ஸ்டார்ட் ஒபேயிங் யூ, உங்கள் கீழ்ப்படி ஆரம்பிக்கிறார்கள். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். நீங்க வந்து ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னா, இப்போ நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆஃபரிங்ன்ற சொல்ல வரல, எந்த இடம் ஃபோக்கஸ் பண்றேனே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வசனத்தில் பாருங்க, இந்த வசனத்தை இப்படியே வாசித்திருக்கவே கூடாது, இந்த வசனம் வேற ஸ்டைலில் வாசித்திருக்கணும். சரி, வாசிக்காட்டினாலும் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்காரு. இந்த வசனத்தில் முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். கிளீனாக அடிச்சிட்டீங்க சார், கை தட்டுங்க அவருக்கு. ஈசாக்கு அந்த தேசத்தில், கையை தட்டுங்க, முக்கியமான வார்த்தை, நல்லா தட்டணும். இயேசு வழியோரம் விதைக்கிறதை காட்டுறாரு, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கிறதை காட்டுறாரு, கற்பாறை நிலத்தை காட்டுறாரு. இங்க வந்து பைபிள் சொல்லுது, ஈசாக்கு, அடுத்த வசனம், ஈசாக்கு பணக்காரன் ஆயிட்டான். அடுத்த வசனம், முந்தின வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். முக்கியமான வார்த்தை, அந்த தேசம். இல்லை சார், நீங்க வந்து இதை வம்புக்குன்னு கொண்டு போய் ஸ்டேரிங் எங்க நிப்பாட்டுறீங்க சார். இல்லை சார், அப்படி பிரசங்கம் பண்ணுவதை பார்க்கலும் நான் சாகிறது எனக்கு நலமா இருக்கும். பைபிளே ஆவியானவரே முக்கியப்படுத்துகிறார் அந்த வார்த்தையை. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார், அதனால தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை. எங்க வேணாலும் விதைக்கலாம், பலன் இருக்கு. ஆனா அந்த தேசத்துல விதைச்சிங்கன்னா 100 மடங்கு பலன் இருக்கு. ஏன் அந்த தேசம்? நீங்க ஃபோக்கஸ் பண்ண, நான் ஃபோக்கஸ் பண்ணல, ஆவியானவர் ஃபோக்கஸ் பண்றார். முத வசனத்தை வாசிங்க, தெரியும். முத வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பின்னும் ஒரு பஞ்சம் ஈசாக்கு இருந்த தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். அடுத்த வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, இங்க இருங்க, அவன் இருந்த தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. இருந்த தேசம் வந்து சில நேரங்களை பாருங்க, இல்லாத பொல்லாத போட்டு நம்மளை குழப்பி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பஞ்சம் வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எதிர்மறையா இருக்கு. ஆனா கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, இங்க பாரு, அப்படின்னு கேட்கக்கூடாது, ஊர்ல பஞ்சம் வரலாம் நீ பார்க்க கூடாது. என்ன சொன்னாரா, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு, கைத்தட்டு, நான் உனக்கு சொல்லும் தேசத்தில், எல்லாம் சொல்லுங்க, நான் உனக்கு சொல்லும் தேசத்தில், நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. இப்ப அந்த வசந்த வாசிங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஸோ கர்த்தர் சொன்னார், பர்டிகுலரா நீ இந்த தேசத்துல தாண்டா இருக்கணும். இல்லை சார், எல்லாம் எதிர்மறையா இருக்கிற மாதிரி இருக்கு, அப்பன்னு சொல்ற, அக்கா சொல்றா, அண்ணன் சொல்றான்னு இருக்க, நான் சொல்றத கேள், கையை தட்டு. ஆமென்.